என்னடா நடக்கு நம்ம நாட்டுல? நாடு நாசமா போகுது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஒருத்தனுக்கும் பயம் இல்லை. கொஞ்சமாவது பயன்னு ஒன்று இருந்தா இப்படி கையில அத்தி அறுவலும் தூக்கிட்டு இப்படி வந்து ரீல்ஸ் போடுவானுங்களா? சார் நேற்று அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அந்த அளவுக்கு நமக்கு மனசு வந்து பதப்பதைக்குங்க. நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே ஒரு மாதிரி, அதாவது ஏன்னா நாமளும் அந்த மாதிரி ட்ரெயின்ல தான் எல்லாருமே போயிட்டு வந்துட்டு எத்தனை ஏழை போல மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாரும் குடும்பமா பயணிக்கிறாங்கல்ல. இப்படி இப்படி நடந்துச்சுன்னா அப்போ அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டு வச்சுக்க முதல்ல ஒண்ணுமே பண்ண முடியல. இது கையாளத்துல தானே காட்டுது. நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல வெட்டு படுறவன் ஒரு வடமாநிலத்தில் 35 வயசு, வெட்டுற எல்லாவனுமே பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே தான். எல்லாம் நேத்து முளைச்ச காலம் தான், சுல்லானு தான். அந்த மண்டம் மயிரையும் அவனையும் பாருங்க எந்த அளவுக்கு ஏன் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இவனை வந்து கத்தியால வச்சுட்டு ரீல்ஸ் எடுத்திருக்கானுங்க. அதான் சத்தம் போட்டுக்கான் அந்த ஆள். ஸோ அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. அவன் சத்தம் போட்டு கிடையாது. அதுக்காண்டி இவனு எல்லாம் சேர்ந்து அவனை கூப்பிட்டு வச்சு அதுவும் கேஷுவலா அப்படி சும்மா நான் போற பக்கம் தட்டி தட்டி விளையாடுவோம்ல, அந்த அளவுக்கு அப்படி கேஷுவலா விட்டுறானுங்க. அதை வேற ரீல்ஸ் வேற எடுக்கான். அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு இதில் வாழ்றோம் பாருங்க. என்ன நம்மளால எதுவும் பண்ண முடியலையே. இந்த மாதிரி வீடியோ போட்டு நம்மளால வந்து ஒரு கண்டென்ட் தான் பதிவு பண்ண முடியுது. மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவங்களால முடிஞ்ச கண்டென்ட்லாம் பதிவு பண்ண முடியுது. மற்றபடி என்ன பண்ண முடியுது? நம்ம அடுத்த நிகழ்வு பார்த்து போயிடும். ஆனால் இந்த மாதிரி குச்சங்கள், இந்த மாதிரி கொடூரங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துதான் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கையாளாத இந்த அரசாங்கம் தான் காரணம். தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு ஊர் பூரா நம்ம புகழ் வச்சுட்டு இருக்கோம். இப்போ வர பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் விடுங்க, அதை விட்ட கேவலம் மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டோம்னா அவ்வளவுதான், தமிழ்நாடு சுடுகாடா மாறிடும். நான் கேட்கிறேன், உண்மையிலேங்க இந்த ட்ரெயின்லாம் பாதுகாப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இந்த டிக்கெட் எடுக்காம வரணும் மட்டும் அந்த அளவுக்கு கெடுபடியா பிடிக்கிறோம். இந்த ரயில்வே போலீஸ் எவனா அந்த ரயில்ஸ் எல்லாம் உட்காந்து அப்படிலாம் பிடிக்கிறாரு. இப்படி கேஷுவலா கத்தி எது தூக்கிட்டு போறானுங்க, ரீல்ஸ் போறானுங்க. இது ஒன்றும் முதல் முறையா? இதுக்கு முன்னாடி இதே ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போற வர எல்லாத்தையும் போதையில அடிச்சான். கேள்விப்பட்டீங்களா? நியூஸ் வந்துச்சு. சும்மா போதையெல்லாம் சும்மா போறவங்களாம் பத்தி கட்டையில அடிக்கிறது. அப்போ அப்படி நடக்கும்போது நான் கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டு இருக்குல்ல, முதல்வர் கட்டுப்பாட்டுல என்னதான் இருக்கு, எதுக்காக இருக்குன்னு கேட்கிறேன். இதெல்லாம் நடக்கிற மாதிரி உங்களால எப்பவுமே எந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அதை கொடுக்கணும். ஒரு விஷயம் நடக்க முன்னாடி அதெல்லாம் உங்களால ப்ரிவென்ஷன்லாம் பார்க்க முடியாதா? இப்போ இந்த நியூஸ் அப்படி வெளியில பயங்கரம் பரவுதல், அதை பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமையா நான் கேட்கிறேன். அப்ப இது முழுக்க இது முதல் காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த சின்ன சின்ன பயில வந்து அரவ கொண்டு அலைறாங்கன்னா அது காரணம் போதை. ஸோ அப்ப அந்த போதையை தடுக்கணும்னா தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கிறேன், முதல்வர்கிட்ட ஒரே ஒரு கையெழுத்துல ஒரு ஸ்ட்ராங்கா பிடிச்சாருன்னா இந்த போதையை ஒழிக்க முடியுமா முடியாது? அப்புறம் ஏன் தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெக்க கேடு. அதுல வர்ற பணத்திலையும் இவங்க சுகமா இருக்காங்க என்னன்னு தெரியல. இதுல வர்றது பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா, அதாவது நம்ம இந்த சம்பவங்களை பார்க்கும்போது வர்ற கோவத்தோடையும் இதுக்கு ஒரு முரட்டு முட்டா கொடுக்குற மாதிரி இந்த பேட்டி கொடுக்குறாங்கல்ல, அதுதான் ரொம்ப கோவத்தில். சுப்பிரமணியம் இப்ப கொடுத்துருக்காருங்க. அதாவது போதைப் பொருள் இல்லாத தமிழகமா மாற்றிட்டோம். நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமா தமிழ்நாட மாத்திருக்கோம். நீங்க எங்கேயாவது யாராவது இருக்காங்கன்னா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய எந்த இது வெளியே தெரியாம நாங்க கடைபிடிச்சு பாதுகாப்பு ஆக்ஷன் எடுக்கும் அப்படிங்க. எப்படி அதாவது சொல்றது அவங்க இல்லையா? நான் கேட்கிறேன், இப்ப பிடிச்சிருக்கீங்கல்ல, சோ அதுங்கெல்லாம் பிடிச்சு நொறுங்க வச்சு செஞ்சு அது எங்க வாங்கிச்சு, யார்கிட்ட வாங்கி அது போட்டுச்சுன்னு பிடிச்சிங்கன்னா, அப்படி ஒவ்வொருத்தரும் பிடிச்சு போனீங்கன்னா அது யாரு விற்கிறா, என்ன இளவு எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம். இது கூட முடியாதா? இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுல இந்த இதை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? என்னையா அப்புறம் தமிழ்நாட்டு போலீஸ் வந்து பெருமையை சொல்லிட்டு அலையிறோம் இல்ல கேட்கிறேன். இல்ல அவனை பண்ற தப்பை விட அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குற மாதிரி நாங்க மாத்திட்டோம்னா எப்படி நடக்குதுன்னு கேட்கிறேன். இவ்வளவுக்குள்ள கூட நடக்குதுல்ல, அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? இவன் கைக்கு எப்படி வந்து வருது? இதை உங்களால விசாரிக்க முடியாது, உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? அது இன்னொருத்த யாரு, இந்த மில்டனுங்கிறவன், அவன் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்கான். அதாவது அவங்கள பிடிச்சு அடைச்சாச்சுன்னு. ஏய், பிடிக்கிறது பெரிய விஷயமா? அதுலயும் ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கா, அவனுக்கு வந்து ஜாமீன் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவன் சின்ன பையன் மாதிரியா செயல்படுறான். அவன் செயல்படுறதெல்லாம் பாருங்களேன். சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. இதெல்லாம் ஒளியணும், இதெல்லாம் மாற்றா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த அரசாங்கம் சரியில்லை. சட்டம் ஒழுங்கு உண்மையிலே பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு, அதான் உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வச்சுருக்கோம், சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாடு இப்படிலாம் நடக்குமா? எப்படி தைரியம் வருது? இல்லை கேட்குறேன். இல்லை போலீஸ் பத்தலையா? போலீஸை அதிகப்படுத்துங்க, காவல்துறை அதிகப்படுத்துங்க, மக்களுடைய பாதுகாப்பு தானே முக்கியம். இல்ல தென் மாவட்டங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது சாதி ரீதியா கட்டமைக்கீங்க, உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற சாதியா இருந்தா உடனே பொங்கிட்டு வரீங்கல்ல. இப்போ இந்த சம்பவங்களுக்கு ஏன் பொங்க மாட்டேங்க? இது மட்டும் என்ன, அதுவும் ஒரு மனித தன்மை செயல், இது ஒரு மனித தன்மை செயல் தானே. அப்ப அதுல பொங்குறவங்க எல்லாம் இதுக்கும் பொங்கணும்ல. நீங்க உண்மையான சமூக போராளிங்கன்னா அங்க பொங்குறவங்க எல்லாம் இதுக்கும் பொங்கணும்னு கேட்கிறேன். ஏன் பொங்க மாட்டேங்கன்னு கேட்கிறேன். இப்பெல்லாம் பொத்திட்டு இருக்கீங்க அவ்வளவு வேணும். அது என்னடா இது? அதுவுமே பாத்தீங்கன்னா சாதி. இது மட்டும் என்ன? இது அதை விட்ட கொட்டுறோம். அவன் ஒரு அப்பாவி, அவனை போட்டு இந்த அளவுக்கு பண்றானுங்க.
இதே இதை நான் கேட்குறேன், உங்க வீட்டு பிள்ளைங்க, உங்க வீட்டு சார்ந்தவங்க யாராவது அந்த இதில் இருந்தாங்கன்னா எப்படி உங்களுக்கு பதப்பதிக்கும்? ஸோ இந்த ட்ரெயினில் தான் டெய்லி மிடில் கிளாஸ் அப்பா ஏழை எளிய மக்கள்லாம் பயணிக்கிறாங்க. அதில் ட்ரெயினில் தான் போகிறாங்க வராங்கன்னா அப்போ திக்கு திக்குனா அவங்க இருக்கணும். என்ன இந்த மாதிரி அலைவானுங்க அவ்வளோ பேர். இது முதல் முறையான கேட்கீங்களா? ஸோ திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது கேள்விப்பட போதும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனசே உருக்குதுங்க. இந்த மாதிரி சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதாக இருக்குது. அதாவது எல்லாருமே இதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரணும். மக்கள் தான் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். ஆனால் மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் நடந்தோம்னா ஐயோ பதறிப்பி ஒரு ட்விட்டோ ஒரு கலண்டை போட்டு அடுத்தாலும் அவங்க வேலையை பார்க்க போயிடறாங்களே. ஸோ தொடர்ந்து இனிமேல் நடக்குது. இதுக்கு எதிராக முடிவு பண்ணுங்க. இன்னும் தேர்தல் கொஞ்ச நாள் தான் வரப்போகுது. இந்த மாற்றம் வேணும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு இருந்தால் வருங்காலம் நாசமாக போயிடும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஊபியோட மோசமாக போயிடும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வடக்கெல்லாம் அப்படிலாம் பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம். தமிழ்நாடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு என்னதான் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ற 2026 தேர்தலையாவது மக்கள் இந்த ஓட்டு கேட்டு வருவாங்கள்ட்ட அவங்ககிட்ட ஒரு உறுதிமொழி எடுங்க. போதையில்லா தமிழகமாக மாற்ற முடியுமா உங்களால்? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. இதை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டுகளை போடுங்க. ஏன்னா மாற்றங்கிறது கண்டிப்பாக இங்கே தேவை. ஏன்னா இதே மாதிரி கையாளாதனத்தில் இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்களேன், இந்த நாடு நாசமாக போயிடும், குட்டிச்சோராக போயிடும். ஸோ அது யார் கையில் இருக்குது? நம்மளுடைய கையில் இருக்குது. தேர்தல் சமயத்தில் அதாவது வந்துட்டாங்க, நம்மளுக்கு காசு கொடுத்துட்டாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாங்கிட்டோம், ஸோ அவங்க தான் ஓட்டு போடணும்னு திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப இப்போ நீங்கள் வேணால் நல்லபடியாக இருந்து போய் ஓட்டு போகிற உங்களுக்கு வேணால் ஏதாவது பாதப்பட்டு போய். ஆனால் அடுத்த தலைமுறை பார்த்தீங்களா எப்படி சீரழிஞ்சிட்டு இருப்பாங்க. இல்லையே தலைமுறைகள் ரொம்ப சீரழிஞ்சு வாழ்க்கை. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த பையனுக்குலாம் ஏதோ ஜாலியாக இருக்குது. அதாவது என்ன மனநிலை இருக்கான்னு தெரியல, அவங்க பெற்றவங்களாம் எப்படி இருப்பான்னு தெரியல, அவங்களாலே கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பசங்களை. ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கு சமூகம். அப்போ இதை ஒரு நல்வழிப்படுத்தணும், இளைஞர் நல்வழிப்படுத்தணும். இந்த மாதிரி தலைமுறை அடுத்த தலைமுறை கெட்டு சீரழிய கூடாது அப்படின்னா அது யார் ஆட்சியாளர் ஒருத்தனை கையில் தான் இருக்குது அந்த பொறுப்பு. ஸோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த மாதிரி விஷயங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ யார் வந்தால் இங்கே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், இங்கே ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும், யார் வந்தால் போதையில்லா தமிழகத்தை மாற்ற முடியும், இளைஞர்கள் நல்வழிப்படுத்த முடியும், நல்ல ஒரு பாதுகாப்பை மக்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. காசு கொடுப்பானுங்க, கண்டிப்பாக காசு பயங்கரமாக கொடுப்பாங்க. காசை வாங்கிடுங்க. அது வந்து உங்களுடைய காசு, வேற ஒரு வழியில் உங்ககிட்ட வருது, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோமே, ஐயோ அவன் காசு கொடுத்தா அவன்கிட்ட வாங்கிட்டோம், அது குச்ச உணர்ச்சி அப்படிலாம் எதுவுமே தேவை கிடையாது. அது உங்களுடைய பணம், உங்களுடைய வரி பணம், இப்படி தான் சுற்றி சுற்றி உங்கள்கிட்ட வரும். இந்த நேரத்தில் வாங்கிடுங்க. எவன் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தரமாட்டான். நீங்கள் வந்து அவனுக்கு படம் அவனை ஒருவேளை அவனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இவனுக்கு நமக்கு வேண்டாதவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படி நீங்கள் யாரையும் பயிற்சிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களாக இருப்பீங்க. ஸோ பணம் யார் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. ஆனால் ஓட்டு நீங்கள் யாருக்கு போட்டால் இந்த நாடு நல்லா இருக்கும், மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க. அதான் நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ மாற்றங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து இப்படி வந்து நம்ம புலம்பி எழுதி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ பார்த்தீங்களா, 1 2 எத்தனை விஷயங்கள். ஸோ இதான் இன்றைக்கி நான் சொல்ல நினச்சேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.